வணக்கம் நண்பர்களே. இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இந்த இனிய நாளில் முன்பதிவில் மூலாதார சக்கரம் பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் சுவாதிஷ்டான சக்கரம் பற்றி பார்ப்போம். சுவாதிஷ்டான சக்கரம் என்பது இது நாபிக்கு கீழே உள்ளது. சுவாதி என்றால் சுயம் என்றும், ஸ்தானா என்றால் இடம், அதாவது சுயநிலை கொள்ளும் இடம் என்று அர்த்தம் நண்பர்களே. இதன் செயல் படைப்பாற்றல், உணர்ச்சி, பாசம், உறவு, கிரியேட்டிவ் எமோஷன், ரிலேஷன்ஷிப், ஆனந்தம் மற்றும் இனப்பெருக்க சக்தி. இதுவே இதன் முக்கிய செயல். இது சமநிலையில் இருந்தால் கலை சார்ந்த துறையில் வெற்றி அடைய முடியும். உதாரணமாக சினிமா துறையில், சமையல் கலையில் என்பது உள்ளார்ந்து தானாக மனதில் தோன்றும். இந்த சக்கரத்தின் ஆற்றல் தடைபடாமல் இருந்தால்தான் புதிய யோசனைகளும் சிந்தனைகளும் தானாகவே மனதில் தோன்றும். நீங்கள் புதிதாக எதையாவது உருவாக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த உந்துதல் அதிகரிக்கும். யாரும் சொல்லி கொடுக்காமலே உங்களுக்கு எல்லாம் புரியக்கூடிய ஆற்றல் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த ஆற்றலை பெற வேண்டும். என்னால் முடியாது என்ற எண்ணமே வராது. முயற்சி செய்யும் துணிச்சல் பிறக்கும் உங்களுக்கு. உணர்ச்சி என்பது மகிழ்ச்சி, சோகம் போன்ற ஆழமான உணர்வுகளை கலை வடிவில் வெளிப்படுத்துவது. இவையெல்லாம் எளிதாக நடக்கும். எந்த பிரச்சனையும் ஈஸியாக புதிய சிந்தனைகளுடன் தீர்வு காண்பது. உற்சாகம் மற்றும் புத்துணர்ச்சி, விழிப்போடு இருத்தல் உங்கள் வாழ்க்கையை ஒரு நேர்கோட்டில் அமைத்து வாழ வழிவகுக்கும் நண்பர்கள். சோர்வு இல்லாமலும் எதையும் ஆர்வத்துடன் ஈடுபாட்டுடன் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தும் உத்வேகம் கிடைக்கும் நண்பர்களே. எந்த வேலையாக இருந்தாலும் அதில் புதுமைகளை புகுத்தி அழகு சேர்த்து உங்கள் திறமை வெளிப்படும் நண்பர்களே. குழந்தையின்மை பிரச்சனை நீங்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இடத்தை அடைவீர்கள். இதைத்தான் வெற்றி என்று சொல்லப்படுகிறது. இந்த சக்கரம் சமநிலை குறைந்தால் அதிக ஆசை, பொறாமை, கோபம், பயம், குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை, உணர்ச்சிகளில் குழப்பம், பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் நண்பர்களே. இதை எப்படி சரி செய்வது என்பதை பார்ப்போம். தியானம். ஆரஞ்சு நிறத்தை மனதில் கற்பனை செய்து வளம் என்ற மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். இந்த வம் என்ற மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். யோகாசனம், பட்ட கோணாசனம், புஜங்காசனம், மலாசனம் இவை அனைத்தையும் சரியான முறையில் ஒரு குருவின் துணையோடு கற்று செய்தால் நல்லது நண்பர்களே. ஆரஞ்சு நிற உணவுகள், ஆரஞ்சு, கேரட், பப்பாளி போன்ற உணவு எடுக்க வேண்டும். நன்றி உண்டு நண்பர்களே. நீர்நிலைகளின் அருகில் அமர்ந்து தியானிப்பது சிறந்த பலனை தரும். நம் வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய அம்சங்கள் இதில் உள்ளன. நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்வோம். இறைவன் அருளால் எல்லோரும் நோயற்ற வாழ்வு வாழ்வோம். நன்றி.